இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆனால் இது வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் புதுச்சேரி, பட் தமிழ் பீப்புளோட கம்யூனிட்டி கொஸ்டின். இப்போ இருக்கிற காங்கிரஸ், டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து ஜென்ரலாக பிஜேபி மேலே வைக்கிற பிளேம் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட வைக்கிறது என்னென்னா, பிஜேபி வந்துடும், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மைனாரிட்டிஸ்ட்டு பிஜேபி வந்துடும் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி நான் உடைக்க போகிறோம்? ஏன் கேட்குறேன்னா, இந்தியாவை நேசிக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்தியாவை நேசிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி எந்தளவுக்கு ஒரு குட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸ், எனி ஆஸ்பெக்ட் இந்தியா இஸ் லீடர். இந்த 2026 பார்த்தீங்கன்னா எனி ஆஸ்பெக்ட் இந்தியா இஸ் லீடர். ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஸ்டில் அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், மைனாரிட்டி பாலிடிக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாத்தையும். இதை எப்படி உடைக்க போகிறோம்? உடச்சி ஐ பர்சனலி வாண்ட் சம் ஒன் லைக் யூ டு பி த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 10 years 20 years down the line. ஸோ இது நடக்குமா? இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸை உடைக்க முடியுமா பிஜேபியால்? ஒரு அடிப்படையில் தேங்க்யூ பிரதர், உட்கார்ந்துருக்கும் பிரதர். மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதான். அடிப்படையில் நீங்களோ நானோ பிறக்கும் பொழுது எந்த மதம் நம்ம சூஸ் பண்ணி பிறக்கல. யூ நெவர் சோஸ் யுவர் ரிலிஜன், ஐ நெவர் சோஸ் மை ரிலிஜன். யூ ஆர் பார்ன் இன்டு அ ரிலிஜன். பட் இந்த பாரதத்திற்கு ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்கு, ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. த வே பாரத் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் லாஸ்ட் many thousand years. அது நம்ம ஹிந்து வே ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் விவேகானந்தர் அவர்கள் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஹிந்துஸ் நெவர் ரிலீஜன், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நீங்கள்லாம் ரிலீஜன் சொன்னாலும் நாமல் ரிலீஜன் சொல்றனால ஹிந்து ரிலீஜன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசனுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி தான் இன்னைக்கு மக்கள் அவங்கள வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகா எலெக்ஷன், பாரதிய ஜனதா கட்சி தோற்ற பிறகு, கர்நாடகாவில் நம்ம தோற்றோம் போன எலெக்ஷன் 2023. we accept victory with dignity, we accept defeat with dignity. ரெண்டுமே அடுத்த கட்டம். மக்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அனலைஸ் பண்ணி போறோம். சில எம்பிக்கள் மெசேஜ் போட்டாங்க, சவுத் வில் ஆல்வேஸ் பி டிஃபரெண்ட் அப்படின்னு. எனக்கு என்ன கோவம்னா, யூ கேன் செலிப்ரேட் யுவர் விக்டரி, நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு எந்த கட்சி ஜெயிச்சாலும் விக்டரியை செலிப்ரேட் பண்ணுங்க. பட் சவுத் வில் பி டிஃப்ரெண்ட் ஒரு வார்த்தையை நீங்கள் போடுறீங்க, ஒரு காங்கிரஸ் கட்சி எம்பியா போடுறீங்க, ஒரு காங்கிரஸ் தலைவராக பேசுறீங்கன்னா அது பிரிவினைவாதம். ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் தட், நாட் செலிப்ரேட்டிங் யுவர் விக்டரி. ஸோ இதை அவங்க பேச ஆரம்பிச்சு தான் இதில் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. பிஜேபி இன்னைக்கு 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாஸ்க், ஒரு சர்ச், நான் ஹிந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வரலைங்க. எங்கேயாவது பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளத்தை உருவாக்கி இருக்கிறாங்களா? இல்லை மைனாரிட்டி கம்யூனிட்டி பயப்படுற அளவுக்கு நம்முடைய ஆக்ஷன் இருந்திருக்கா? இருக்காது, எங்கேயுமே இருக்காது. நம்ம யூபியில் எடுத்தாலும் இருக்காது, ராஜஸ்தான்ல இருக்காது. ஆனால் இது ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் மட்டும்தான். The test of all this is how we govern. இப்போ புதுச்சேரியில் 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி கவர்னன்ஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மைனாரிட்டிக்கு ஒரு 50% அந்த பயம் போயிருக்கும். நான் 100% போயிருக்குன்னு நான் சொல்லிங்க. ஏன்னா இன்னுமே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் அவங்க காதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெண் இன்னைக்கு தைரியமா வெளியே வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா பல இடத்துல நான் பார்க்குறேன். நீங்க அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு. பள்ளிவாசல் இதை சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. அதனால என்னைக்கு யூபியில நிறைய இஸ்லாமிய பெண்கள் தைரியமாக வெளியே வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கு, நான் இஸ்லாமியரோ இந்துவோ கிறிஸ்தவரோ என் பொண்ணும் புர்கா போட்டுட்டு பத்திரமா போயிட்டு வர்றாங்கன்னு அந்த தாய் நினைக்கும் பொழுது அந்த ஓட்டு பிஜேபிக்கு வரும். யூபியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இட் இஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் மோர் டைம். புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு முறை ஆட்சி, 2வது முறை வரும் பொழுது முழுவதுமாக மைனாரிட்டி சமுதாயத்துக்கு அந்த பயம் போயிடும் நான் நம்புறேன். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஒரு வேலை இருக்கு. இப்போ இங்க இருக்கிறவங்க ப்ரிடாமினண்டா ஹிந்துவஸா இருந்தாலும் கூட 87%, 88% அல்லது 100% அந்த ஹால் இருந்தாலும் கூட நாம ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது அனைவரையும் எப்படி அரவணைக்கின்றோம் அப்படிங்கிறத 5 வருஷம் காட்டினோம்னா இந்த பயம் போயிடும். எனக்கு லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னாங்க, மொமெண்ட் யூ த்ரெட்டன் அ மைனாரிட்டி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரேடிகலைசேஷன் உள்ள வந்துடும். ரேடிகலைசேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அ மைனாரிட்டி ஃபியர். ஏன்னா இந்தியாவில் ஏன் இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோங்க? ஏன் பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிகிட்ட ரேடிகலைசேஷன் கிடையாது. ரேடிகலைசேஷன் இல்லை. ஒரு யஷின் பட்கலோ அல்லது ஒரு எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள்
அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளோ, இந்தியாவில் இதற்கு முன்பு ரேடிக்கலைசேஷன் நோக்கி போயிட்டான். ஒரு குண்டு வைக்கும் பொழுது குண்டு ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்க்காது, குண்டு மனிதனை பார்த்து கொள்ளுது, அவ்வளவுதான். அதனால என்னுடைய பயம், ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இங்க இருக்கிறவங்க கூட நம்முடைய ஆட்சியில எப்படி அடுத்தவரை அரவணைக்கின்றோம் என்று காட்டும் பொழுது ரேடிக்கலைசேஷன் வராது. அதனால let us give another 5 years. மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு அந்த பயம் தானா போக ஆரம்பிக்கும். தட் இஸ் ஒன்லி வே. ஏன்னா என்ன மைக்ல பேசலாம், நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம், சமமா நடத்துவோம், யாருக்கும் பிரச்சனை கொடுக்கலாம். பட் மக்கள் பார்க்கறது கவர்னன்ஸை பார்ப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் இன்னைக்கு புதுச்சேரியில குற்றம் சாட்டணும்னா 5 ஆண்டுகள்ல மைனாரிட்டி சமுதாயத்திற்கு புதுச்சேரியில் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? யாராச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்களால காட்ட முடியுமா? இல்லை எஸ்ஐஆர் நடந்திருக்கு, எலெக்ஷன் கமிஷன் நடத்திருக்காங்க, யாராச்சும் ஒரு மைனாரிட்டியினுடைய ஓட்டை கட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா 2 விதமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலமாக மைனாரிட்டி ஓட்டா பார்த்து கட் பண்ணிட்டாங்க, முஸ்லீம் ஓட்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. புதுச்சேரியில் ஒண்ணுமே கிடையாதுங்க. நாட் ஈவன் சிங்கிள் முஸ்லீம் ஓட் இஸ் கட் லெஜிட்டிமேட்லி, லெஜிட்டிமேட் ரீசன்ஸ். அதே போல இந்து ஓட்டா இருந்தாலும் ஆப்சென்டா இருந்தாலும் கட். ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு இந்த எதிர்க்கட்சி நண்பர்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்பீஸ்மெண்ட்டை தாண்டி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை குறை சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா இல்ல, சுப்ரீம் கோர்ட் நேர்மையா இல்ல, இவங்க நேர்மையா இல்ல, அவங்க நேர்மையா இல்லைன்னாங்க. இதெல்லாம் ஒரு ரெவல்யூஷனை உருவாக்குவதற்கான முயற்சி. ஆனா நம்முடைய ஆட்சி டெமோக்ரஸி நல்லா இருக்கிறனால அது எதுவும் பழிக்காம போயிட்டு இருக்கு. ஆண்டவருடைய புண்ணியத்துல எதுவுமே பழிக்கல. காரணம் டெமோக்ரஸி ரப்பஸ்டா இருக்கு. அதனால ஒரு யூத்தா உங்க ஆஸ்பிரேஷன் என்ன? நாம ஒரு கம்யூனிட்டியில வாழணும், எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழணும், அதுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது பிஜேபி அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஐ திங்க் a day will come when minority brothers and sisters will understand இந்த கட்சி யாருக்கும் தீங்கு விளைவிக்காது அப்படின்னு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா முதலாக இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கொண்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்ன நடந்தது நான் சொல்றேன். செகண்ட் டைம் அவர் கொடுக்கணும்னு எல்லாம் யோசிக்கும் பொழுது அப்ப பிஜேபிக்கு இப்ப இருக்கிற மாதிரி மெஜாரிட்டி கிடையாது. நம்மகிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னா அது வேற, நம்மகிட்ட மெஜாரிட்டி இல்லை. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போடாதான் ஒரு 2வது முறை ஜனாதிபதியா வரணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, கலாமுக் என்றால் கலகம் என்கின்ற வார்த்தையும் இருக்கிறார். அப்ப கலகம்னு ஒரு இஸ்லாமியரை பார்த்து நாம சொல்லல, டிஎம்கே சொல்லுச்சு. ஆனா இதையும் நம்ம மக்கள் மன்றத்தில் வச்சா இல்ல நீங்க தான் கலகக்காரன் நம்ம மேல வைப்பாங்க. ஸோ நம்ம எத்தனையோ பேருக்கு முறையா மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு இந்த அரசு பார்க்கல. பட் இருந்தும் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 5 ஆண்டு காலம் ஆட்சி மட்டும்தான் சாட்சி. நம்ம யாருக்கும் எதிராக ஆட்சி செய்ய முடியும். நன்றிங்க.